ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன மாதிரி நான் ஒன்னு பிளான் பண்ணேன்னா நடக்கிறதோ நானே சொல்லல, நீங்களே பாருங்க. பிள்ளைங்க 2 பேரும் ஒரு வாரமா கேக் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, இன்னைக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லி என் ரெசிபி புக்ல இருந்து ஒரு கேக்கையும் செலக்ட் பண்ணி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சேன். பாலை கொதிக்க வச்சு ஆற வச்சிருக்கேன். ராகி மாவுல தான் கேக் ரெடி பண்ண போறேன். மாவை டபுள் லேயர் அரிப்புல போட்டு அரிச்சும் வச்சேன். இப்ப கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜார்ல முட்டை, எண்ணெய், பவுடர் சுகர், ராகி மாவு, கோகோ பவுடர், வெனிலா பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு, பால் நல்லா பிளெண்ட் பண்ணி ஸ்மூத்தா எடுத்துறேன். இன்னைக்கு கேக்க பேக் பண்றதுக்கு ஓவனையோ குக்கரையோ செலக்ட் பண்ணாம பேன்ல தான் பண்ண போறேன். லிட் உள்ள நான்ஸ்டிக் பேன்ல ஆயிலும் கிரீஸ் பண்ணி பேட்டரையும் போட்டு லோ ஃப்ளேம்ல தம்ல வச்சிருந்தேன். அது குக்கருக்குள்ள லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். இங்க சோறு ரெடி வடிச்சு விட்டுட்டேன். இந்த வாரம் வாங்கின காய்கறியில பாவைக்காய் மட்டும் பெண்டிங் இருந்து, சோ இத வச்சு ரைஸ் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி பொடிசா சாப் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பேன்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, பல்லாரி சத்து நல்லா வதக்குறேன். அது வதங்கின பிறகு தக்காளியை சத்து வதக்குறேன். அதுவும் நல்லா வதங்கின பிறகு வத்தப்பொடி, சீரகப்பொடி, மஞ்சப்பொடி, காஷ்மீரி சில்லி பொடி பச்சை வாசனை போக வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச பாவைக்காவையும் உள்ள சேர்த்து தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி விட்டு வேக விடுறேன். பாவைக்காய் நல்லா வெந்து சாஃப்ட் ஆன பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு துண்டு வெள்ளத்தையும் உள்ள சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துறேன். ஒரு சின்ன கசப்போட பாவைக்காய் கூட்டும் ரெடி. இது கூட குக் பண்ணி வச்சுக்கிற ரைஸையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி விட்டேன்னா நல்லா இருக்குன்னு நானே சொன்னேன். எப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் தேவைப்பட்டுச்சு, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு பாக்ஸ்லயும் பேக் பண்ணிட்டேன். இந்த ரைஸ் கூட தொட்டுக்கிறதுக்காக கொஞ்சம் உருளைக்கிழங்கு, உப்பும் பெப்பரும் போட்டு பொரிச்சு எடுத்தேன். அதே எண்ணெயில கிரன்ச்சியோ அப்பளத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். பொரிச்சு எடுத்த உருளைக்கிழங்கையும் அப்பளத்தையும் பாக்ஸ்லயும் பேக் பண்ணிட்டேன். தம்ல வச்சிருந்த கேக்கு 20 நிமிஷத்துல நல்ல சாஃப்டா சூப்பரா வீடே மணக்கிற அளவுக்கு குக் ஆயிட்டு வாசம் பிடிச்சு வந்து ஜெசிகாக்கு பயங்கர சந்தோஷம். பிள்ளைங்க 2 பேரும் பிரேக்ஃபாஸ்டுக்கு கெர்லாக்ஸ் தான் வேணும்னு சொல்லி நைட்டே சொல்லி இருந்தாங்க. பிள்ளைங்க கேட்ட மாதிரியே எடுத்து வச்சு வெதுவெதுப்பான பாலையும் ஊத்தி சாப்பிட கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கேக்குக்கு சாக்லேட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். பவுடர் சுகர், கோகோ பவுடர், மில்க், பட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல 3 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துறேன். ரெடியா இருக்கு. கேக் மேல ஃபோர்க் வச்சு லைட்டா பின் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க சாக்லேட் சாஸையும் மேல ஊத்தி கட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸையும் கேக் மேல தூவிடுதேன். யம்மியா டெவில் கேக்கும் ரெடி. என்னவன கூப்பிட்டு கேக்கையும் கட் பண்ண சொன்னேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ராகி மாவுல தாங்க கேக் ரெடி பண்ணேன்னு சொன்னா நம்பவே மாட்டேங்காங்க. கேக் ரெடி பண்றோம்னாலே இன்கிரீடியன்ஸோட அளவுகளும் டைமிங்கும் ரொம்ப முக்கியம். அது போக இன்கிரீடியன்ஸும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டும் இருந்தா போதும். சாக்லேட் கிரேவிங்ஸ் இருக்கா? மஸ்டா இதை ட்ரை பண்ணி பாருங்க. டெவில் கேக்கையும் கட் பண்ணி பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். லஞ்ச் ரெடி பண்ணி பேக் பண்ண கொஞ்சம் டைம் ஆயிட்டு குட்டீஸ ஸ்கூல் பஸ்ல அனுப்பிட்டு லஞ்ச் கொண்டு ஸ்கூல்ல கொடுத்துடலான்னு போகும்போது அங்க ஒரு ஃப்ரெண்டையும் மீட் பண்ணேன். அவங்கள பார்த்து பேசின சந்தோஷத்துல அவங்க பேர் என்னன்னு கேட்க மறந்துட்டேன். அவங்கள மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் ரொம்ப இனிய நாளா அமைஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம்.